Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் மாடல்ஸ் ஆஃப் ஓபி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அதாவது நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த டேப்லெட் காலத்தை பார்ப்போம். இதை பார்த்துட்டு நம்ம உள்ள போனோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மாடல்ஸ் ஆஃப் ஓபியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோக்ராட்டிக் மாடல்ஸ். ஸோ ஆட்டோக்ராட்டிக் மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பேசிக்ஸ் வந்து பவர் தான், அதாவது மேனேஜர் வந்து பவர். ஸோ அவர் என்ன சொல்றாரோ அதை தான் அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்து கேட்கணுன்ற மாதிரி அவர் இருப்பார். அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோடைய பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். ஸோ எம்ப்ளாயோடைய நீட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ்னா ஒன்றுமே கிடையாது, பேசிக்ஸ் திங்ஸ், அதாவது ஃபுட்டு ஷெல்டர் அது மட்டும் எனக்கு கிடைச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்து இருக்குமே. ஸோ அவருடைய அந்த எம்ப்ளாயிஸ் எப்பயுமே எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்க பாஸை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்களே. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்ராட்டிக் மாடல்ல வளருது. ஸோ கஸ்டோடியல் மாடல்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேனேஜர் வந்து அதாவது எப்படி வந்து எம்ப்ளாயிஸை வந்து ஒர்க் பண்ண வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் சோர்ஸ். எக்கனாமிக் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் தரது. ஸோ இந்த ஒர்க்கை நீ நல்லா பண்ணனா உனக்கு ரிவார்ட் கிடைக்கும், பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ல உனக்கு ரிவார்ட் வந்து கிடைக்கும்ன்ற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுவாங்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி இப்போ எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஓகே அப்போ நம்ம நல்லா ஒர்க் பண்ணோம்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து இருப்பாங்க. ஸோ செக்யூரிட்டின்றதும் அதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் எம்ப்ளாயிஸோடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும், நமக்கு வந்து நிறைய வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கணுன்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து அந்த ஆர்கனைசேஷனலுடைய கோல்ஸ் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மாடல் என்ன பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் மாடலில் மேனேஜர் எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப். ஸோ லீடர்ஷிப்னால இங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரை என்கரேஜ் மட்டும் தான் பண்ணுவாரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபண்டுமே வந்து இதுல தரமாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு வேர்டு தான் என்கரேஜ் பண்ணுவார், நல்லா பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்வார். அதுதான் வந்து சப்போர்ட். இங்க வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் வந்து இங்கேயுமே வந்து நல்லாவே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் மாதிரி எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டு நல்லாதான் வந்து அவங்களுடைய கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொலிஜியல் மாடல். ஸோ கொலிஜியல் மாடல் பொறுத்த வரைக்கும் அந்த மேனேஜர் எப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி பார்ட்னர்ஷிப். இங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டீம் ஒர்க் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாருக்குமே வந்து செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும். செல்ஃப் ஆக்சுவலைசேஷனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கோல் வச்சிருப்பாங்க, இதை நான் பண்றேன் இதை நீ பண்ணு அப்படின்ற மாதிரி கோல் செட் பண்ணிட்டு ஓவராலா வந்து ஒரு ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து அவங்க அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப வாங்க நம்ம ஒன் பை ஒன்னா என்னன்றதை உள்ள பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோக்ராட்டிக் மாடல். இதுல என்ன பார்த்தோம், இட்ஸ் திஸ் மாடல் இஸ் ஆன் பவர். ஸோ மேனேஜருக்கு தான் எல்லா எபிலிட்டி அத்தாரிட்டியுமே இருக்கும். ஸோ அவர் அதனால என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸை வந்து அவருக்கு கண்ட்ரோல்லே இருக்கணுன்ற மாதிரி பார்ப்பாரு. ஸோ இட்ஸ் டிபெண்ட் ஆன் பவர். அத்தாரிட்டி எம்ப்ளாயிஸ் எப்படி இருக்கணும்னா ஒபீடியன்ஸா இருக்கணும்னு பார்ப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ்மே வந்து பாஸை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. எம்ப்ளாயிஸோட என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்ஸ் நீட்ஸ் மட்டும் இருந்தாலே போதும்னு நினைப்பாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்ப மினிமமாக தான் இருக்குமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டோடியல் மாடல். கஸ்டோடியல் மாடலுக்கு முக்கியமாக மணி தான். ஸோ மணி, அதாவது எம்ப்ளாயிஸ் நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனா நான் உனக்கு ரிவார்ட் தரேன், நான் உனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் தரேன் அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாடல் டிபெண்ட் ஆன் எக்கனாமிக் ரிசோர்சஸ். ஸோ இங்கே மணி தான் வந்து முக்கியமான ஃபேக்டரே. ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ்க்கு என்ன இங்கே நீடாக பார்க்குறாங்கன்னா செக்யூரிட்டி. ஸோ நல்லா ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த கம்பெனியில் வந்து அவங்க இருக்க முடியுமே. பெர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும், அதாவது பாசிவ் கோஆப்டேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் மாடல். இந்த மாடல் வந்து லீடர்ஷிப்ஸ், ஓகேவா. ஸோ மேனேஜர் வந்து ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணி அவர் என்கரேஜ் பண்ணுவார், இதை ஒழுங்கா பண்ணுப்பா அப்படின்னுட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் லீடர்ஷிப் தான். இங்க எம்ப்ளாயோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். அவருடைய சைக்காலஜிக்கல் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்ட்டிசிபேஷன் தான். இங்க எம்ப்ளாயிஸுக்கு நீடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். ஸோ நான் நல்லா பண்ணாங்கன்னா என்னை வந்து என் லீடர் வந்து ரெகனைஸ் பண்ணணும். ஸோ கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இயர் எண்டில் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி ஏதாவது கண்டக்ட் பண்ணி இந்த வருஷம் வந்து இவர் தான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஸ்டார்ஸ்லாம் வந்து தருவாங்க. ஸோ அவங்களுக்குமே அந்த டைமில் வந்து சம்டைம்ஸ் இன்சென்டிவ்ஸ் வரத்துக்குமே ப்ராபபிலிட்டி சான்சஸ் வந்து இருக்கு.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொலர்ஜியல் மாடல். ஸோ கொலர்ஜியல் மாடல் டிபெண்ட் ஆன் கோஆப்ரேஷன், அதாவது எல்லாருமே வந்து கோஆப்ரேட்டிவா ஒர்க் பண்ணணும், அதாவது டீம் ஒர்க் இந்த இடத்துல. ஸோ இந்த டீம் ஒர்க்லயுமே பார்த்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து செல்ஃப் ஆக்சுவலேஷன் இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு வந்து நம்ம தான் வந்து இந்த கோலை ஃபர்ஸ்ட் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேரி ஆகும். அதுதான் வந்து அந்த செல்ஃப் ஆக்சுவலேஷன் சொல்லுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மாடரேட்டா தான் இருக்குமே. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாடல்ஸ் ஆஃப் ஓபி. உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ்.